ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் உங்களுக்கு நன்மை உண்டாகணுமா, உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, இன்றைக்கு ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வசனம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் வாழ்க்கையிலே யாருமே என்ன செய்வோம், நம்ம நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். அதுக்கு தான் என்ன செய்வோம், எல்லா பிரயாசமும் படுவோம். ஆமென். ரொம்ப நாள் நோய் இல்லாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கி அதற்காக இன்றைக்கி அநேக காரியத்தை செய்கிறவர்கள் உண்டு. நமக்கு ஏசப்பா எழுதி வச்சிருக்கிற காரியம் பாருங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆமேன். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பது தான் முதலாம் கற்பனையா. ஆமேன். கர்த்தர் நம்முடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற கற்பனைகளில் முக்கியமான கற்பனை தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் என்பது. கனம் பண்ணும்போது நாம் நன்றாக இருப்போம், நம் வாழ்நாள் நீடித்திருக்கோம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ரோடுகளில் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வால் போஸ்ட் அடித்து ஒட்டியிருப்பாங்க இன்றைக்கு. ஏன்னா அதுவும் ஒருவேளை இது காரணமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்குள்ள சிறு பிள்ளைகள் பார்த்திங்கன்னா தகப்பனையும் தாயை என்ன செய்வதில்லை, கனம் பண்ணுவதில்லை. ஆமீன். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஒரு சின்ன பிள்ளைங்களுக்காக தானா இந்த வசனம், பெரியவங்களுக்கு இல்லையா என்று சொல்லி. பெரியவர்களும் தான். இன்றைக்கி பெரியவர்களும் தகப்பன் தாய் தூரத்தில் வச்சிருக்கிறவங்களும் இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கவங்க என்ன செய்கிறதில்ல, கனம் பண்ணுவதில்லை. ஆமீன். தேவைகளை அவர்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பதில்லை. ஆமீன். நம்ம பெற்ற தகப்பனும் தாயும் நமக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் ஒரு நேரம் கூட அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேச முடியாதபடி இன்றைக்கி இருக்கிற நபர்களும் உண்டு. தேவைக்கு உதவி செய்யாத நபர்களும் இன்றைக்கு அநேகர் உண்டு. ஆமீன். நாம் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணும்போது நாம் நன்றாயிருப்போம். ஒருவேளை நம் வாழ்க்கையில் உள்ள நாம் நன்றாய் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட காரியமாகவும் கூட இருக்கலாம். ஆமேன். தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ணுவோம் என்றால் நாம் நன்றாயிருப்போம். உபாகமம் 5:16 இதில் சொல்லப்பட்டிருக்கிற நன்மை உண்டாகும் என்று சொல்லி உபாகமம் 5:16 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயை என்ன செய், கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே நாம் தூஷித்தோம், இன்றைக்கு தகப்பனையும் தாயை தூசிக்கிறவங்க என்ன செய்யப்பட்டவர்களாம், சபிக்கப்பட்டவர்களாம். ஆமீன். அதே போல அது உபாகமம் 27:16 எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் நாம் தூசிப்போம் என்றால் நாம் சபிக்கப்பட்டவர்கள். ஆமீன். நம் சந்ததி சபிக்கப்படும். தூசிக்கிறாங்க சில காரியத்தை நிமித்தம், தூசண வார்த்தைகள் தகப்பனையும் தாயையும் பற்றி சொல்கிறவர்கள் அநேகர். அதே போல் மத்தேயு 14 பார்த்தீங்கன்னா 15:14 தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்கிறது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கற்பனையில் எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு நிந்திக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கி எப்படி நிந்திக்கிறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா தகப்பனையும் தாயையும் நிறைய வார்த்தைகளை சொல்லி நிந்திக்கிறாங்க. நீ என்ன ஏன் பெற்றா, ஏன் ஜெனிப்பித்தா. ஏசாயா 5:10 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தகப்பனை நோக்கி நீ ஏன் என்னை ஜெனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி என்னை ஏன் பெற்றா என்றும் சொல்கிறவர்களுக்கு என்னதான் ஐயோவா. ஆமேன். அந்த ஐயோ என்ற சூழ்நிலை, அந்த சபிக்கப்பட்ட சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா நாம் தகப்பனையும் தாயை என்ன செய்யணும், நாம் நேசிக்கணும், தூசிக்கக்கூடாது. நிந்திக்கிறாங்க. எப்படி நிந்திக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய மேரேஜ் ஆகி குழந்தைங்கள்லாம் பெற்றெடுத்த பிறகும் கூட அநேகர் என்ன சொல்கிறது, என்னைய இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கொண்டு எங்கள் அம்மா அப்பா தள்ளிட்டாங்க என்று சொல்லி தகப்பனையும் தாயை நிந்திக்கிறது. என்னை இப்படி வளர்க்கலை, என்னை அப்படி படிக்க வைக்கலை, எனக்கு அதை தரலை, இதை தரலை, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, ஏன் எனக்கு அதை தரலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நாம தான் தகப்பனுக்கு தாய்க்கு கொடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட இருந்து இன்னைக்கு வாங்கணும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் தான் இன்றைக்கு அநேகர். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடந்தால் அநேக ஆசீர்வாதத்தை ஏசப்பா எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ கட்டளைகளில் பிரதானமான கற்பனைகளில் ஒன்று என்னன்னா, தகப்பனையும் தாயை என்ன செய்யணும், கனம் பண்ணணும். ஆமேன். இந்த பண்டிகை நாட்களில் நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், நாம் பிள்ளைகளுக்கென்று அநேகர் இன்றைக்கி நிறைய பேர் கிராமத்தில் பார்க்க முடியும். தகப்பனுக்கு பெரியவங்களுக்கு என்ன செய்வாங்க, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களெல்லாம் செய்து கொடுப்பாங்க. இன்றைக்கி அநேகர் அது எதற்காக சிலர் செய்வாங்கன்னா, பக்கத்தில் கேட்பாங்களே, ஏன் உங்கள் பிள்ளைங்க எடுத்துரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களேங்கிறதுக்காகவும் செய்கிறவர்கள் அநேகர்.
ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு அநேகர் செய்கிறது மற்றவங்க எதுவும் கேட்கக்கூடாது, பெருமைக்காக. என் தகப்பனுக்கு தாய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆனால் மற்ற நாட்களில் போய் கூட பார்த்து பேச மாட்டாங்க. தேவைக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, போய் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் அநேகர். நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி எப்போதும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். உன் தாய், நீதிமொழியில் 23:22, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவதை அசட்டை பண்ணாதே. எப்படி அசட்டை பண்ணுறாங்க? வயது சென்றவங்களை வீட்டில் வச்சுருந்தா சிலருக்கு என்னதில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறது. இப்படியெல்லாம் நாம் அசட்டை பண்ணுவோம் என்றால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நீதிமொழிகள் 20:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனையும் தாயையும் நாம் நிந்தித்தோன்னா நம்ம எப்படி தூசிக்கிறவர்களுடைய தீபம் என்ன செய்யுமா, காரிருளில் அணைந்து போகும். தீபம் இன்றைக்கு எரியலாம், ஆனால் நீங்கள் தூசித்தீங்கன்னா, நிந்தித்தீங்கன்னா உங்கள் தீபம் காரிருள். உங்களுக்கு பிரச்சனை, பாடு, போராட்டம் வரும்போது இந்த காரியத்தினால் நிமித்தம் கூட அணைந்து போகும் சூழ்நிலை வரும். ஆகவே தாய் தகப்பன் சில காரியத்தில் தவறிருந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தாதபடி இந்த கடைசி நாட்களில், அவர்கள் முதுமை நாட்களிலே நாம் என்ன செய்வோம், அவர்களை நேசித்து அவர்களுக்கு தேவைகளை நாம் செய்து கொடுப்போம். அதற்கு எந்த ஒரு தடை நாம் சொல்லாமல் இருப்போம். இன்றைக்கு அநேகர் மாமனார் மாமியார் காரியத்தில் கணவனுக்கு என்ன செய்கிறதுல இது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட அதை இதையே சொல்லி அவங்கள தட்டி விடுகிறது. இல்லவே இல்லை, அந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது. செய்யட்டும். நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு நாம் செஞ்சால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த வேளையில் நாம் நன்றாயிருக்கணும்னா, நம் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா, நம் வீட்டில் இருக்கிற முதியவர்களை, தகப்பனை, தாயை நாம் என்ன செய்வோம், நேசிப்போம். அவர்களை கனம் பண்ணுவோம். கனவீனப்படுத்தி நிந்திக்கிற வார்த்தைகள், தூசிக்கிற வார்த்தைகள் வராதபடி இன்னைக்கு நிந்தித்து பேசும்போது அவர்களுடைய மனது எவ்வளவு காயப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் நாம் அந்த தவறை நாம் செய்யாதபடி இருப்போம் என்றால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாயிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாயிருக்கும். ஆமேன். உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். ஆகவே சாபத்தை நாம் இந்த காரியத்தில் பெறாதபடி ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நாம் நம் தகப்பனை தாயை நேசிப்போம், கனம் பண்ணுவோம். ஆகவே ஜெபிக்கலாமா? இந்த தீர்மானத்தை எடுத்தவர்களாய் நாம் ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் உள்ள பாடுகள், பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவேளை தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் தூசித்து சில காரியத்தினால், சபித்த காரியத்தினால் இருக்குமானால் இந்த வேளையில் தகப்பனே ஒப்புரவாகி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்றாயிருக்கும்படி, நன்மையை காணும்படி இந்த நாளில் அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியத்திலும் நற்சீர் பொருந்த நீர் கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்படி சின்ன சின்ன தவறுகள் இருக்குமானால் அதிலே அப்பா நாங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்து வாழ இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுங்க. நன்றாயிருக்கும்படியான வாழ்க்கையிலே நன்றாயிருக்கும்படியான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கனமாகியுமே உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.